friends, welcome back to Simple Living Mommy channel. This is Gauri. எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக்கெண்டில் நாங்கள் நியூ அல்சீஃப் மெராஸ் என்ற பிளேஸுக்கு போயிருந்தோம் நாங்கள். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த நியூ அல்சீஃப் மெராஸ் அந்த பிளேஸ் எங்கே இருக்குண்டா, அதாவது பிரிட்டிஷ் கான்சுலேட்டுக்கு முன் பக்கமாக இருக்குது. ஸோ ரொம்ப அட்ராக்ஷனான டூரிசமுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அல்சீஃப் ன்றது இப்போ துபாய் க்ரீக்கோடு சேர்ந்து தான் இருக்குது. ஸோ இந்த அல்சீஃப் ரெண்டு மெயின் செக்ஷனை பிரிப்படுது. ஒரு இது ஓல்டு அல்சீஃப், மற்றது நியூ அல்சீஃப். இப்போ நாங்கள் போனது நியூ அல்சீஃப் தான். இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்குறதெல்லாம் நியூ அல்சீஃப் தான். இப்போ ஓல்டு அல்சீஃப் பெரும்பாலும் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இப்போ நீங்கள் இது கோயில் பக்கமாக இருக்குது. கோயிலோட அந்த ஹிஸ்டாரிக் எல்லா இது சம்மந்தப்பட்ட எல்லா இதுவும் அதில் இருக்குது. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்புறமா இந்த பெரிய ஒரு ஜயண்ட் மாதிரி ஒரு சீட்டிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதில் போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துனாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் போகிறது இப்போ அந்த வாக் த்ரூ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம். Down the years it's been a ride, and now I'm sorry I'm all it's not in tonight. And on as we go we seem to fight, but baby that's just the way we love. And only in the dark do we see our sunlight. Home is where we were, home is where we want to be, and yes we don't. இந்த வாக்கிங் இதில் நிறைய ஃபேமிலிஸ், பேச்சுலர்ஸ் அண்ட் நிறைய பேர் நடந்துட்டு இருந்தாங்க. அதே போல் நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. Years have gone, memories of the drug we're on, but darling, just remember that there's never a goodbye. ஸோ இந்த சைட் ஃபுல்லாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 5 ரெஸ்டாரண்ட்ஸு கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடை மாதிரி அந்த ஓப்பன் ஷாப்ஸ் மாதிரியே சின்னதாகிட்டு வச்சுருக்காங்க அங்கங்கே. ஸோ அதில் நிறைய ஹேண்ட்பேக்ஸோ இல்லை டிஷர்ட்ஸ் மாதிரி அப்படி சின்ன ஐட்டம்ஸ் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே இந்த க்ரீக் இது. ஸோ அந்த பக்கம் டேரா சைட். ஸோ நாம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் தூரம் போய் நடந்து போயிட்டு இருந்தோம். நாங்கள் நைட் வந்தவொடனே ரொம்ப கூலாக வெதர் வேறு இருந்தவொடனே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் யாட்ச் இது மாதிரி ரெண்ட்டுக்கு அவங்க விடுறாங்க. அதே மாதிரி ஆர்டியோட வாட்டர் டாக்ஸி வேறு நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த பக்கம் எல்லாமே டேரா சைட் தான். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி கடைகள் அங்கங்கே இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்கிறதுக்காகவும் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீக் சைடை பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டைம்ஸில் இந்த மாதிரி ஃபேமிலியோட போகிறதுக்கு இது ரொம்ப நல்ல பிளேஸு. என்ட்ரன்ஸ் எந்த ஒரு ஃபீஸோ ஒன்றுமே இல்லை, டோட்டலி ஃப்ரீ. அப்புறம் இந்த காட்டன் கேண்டி ஷாப் ஒன்று இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு காட்டன் கேண்டி 2 வேண்டியிருந்தாங்க. ஒன்று 5 dirhamன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 வேண்டியிருந்தோம். அதுக்கப்புறம் நடந்து முடிஞ்சு வந்துட்டு நாங்கள் அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட வந்திருந்தோம் நாங்கள். ஸோ ஆர்டர் பண்ணினாங்க சில ஐட்டம்ஸு. இவங்க ஏட்ரியன் அஞ்சலா அவங்க நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் ப்ரான்ஸு இது மாதிரியும், அப்புறமா சிக்கனோட கிரில் சிக்கன் அந்த டைப்பான ஒரு அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தது. இப்போ சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அவங்க சர்வ் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக எல்லோருமே இந்த பிளேஸுக்கு இந்த ஹாலிடே டைம்ஸில் கிட்ஸோட கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா
கிட்ஸ் ரொம்ப நல்லாவே கிட்ஸ் மாத்திரம் இல்லை நாங்கள் பெரியவங்க நாங்களே என்ஜாய் பண்ணலாம். இப்போ வெதர் கூட ரொம்ப நல்லதாக இருக்கிறவன்னா ஈவன் டே டைமில் கூட வரலாம், அந்த பிளேஸில் வந்து நடக்கலாம். என்ற இப்போ கிளைமேட் இப்போ வெதர் எல்லாம் ரொம்ப கூல் வெதர்ண்டவன்னா அங்கே ஈவன் டே டைமில் கூட வரலாம். இப்போ நைட் டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ அவங்க ஃபுட்டு எங்களுக்கு சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ ஃப்ரூட் சலட்டும் ஐஸ்கிரீமும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அந்த ஹோட்டல் உள்ளேயே ரிசப்ஷனில் கேட்டுட்டு மேலே போய் அந்த வியூ பார்க்குறதுக்காக போயிருந்தோம் நாங்கள். என்ட மேத்யூ லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க அவங்க ஆடிட் போயிருந்தப்போ அவங்க மேலே போய் அந்த வியூ எல்லாம் பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுண்டு. ஸோ அதனால் நாங்கள் அந்த ரிசப்ஷனில் கேட்டுட்டு மேலே அந்த வியூ பார்க்குறதுக்காக போயிருந்தோம் நாங்கள். என்ட மேலே பார் இருக்கிறவன்னா அந்த பெர்மிஷன் கேட்டுட்டு நாங்கள் போயிருந்தோம். ஸோ இதுதான் அந்த வியூ, ரொம்ப நல்லா இருந்துச்சு மேலே இருந்து பார்க்கும்போது. ஸோ அது எல்லாமே இது டேரா சைட் தான். சைடு துபாய் சைட் வியூ ஆகிட்டு இருந்தது. ஸோ கீழே பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் நின்று இருந்தது ஃபுல்லாக கிளாஸோட இது தான், அதனால் பார்க்க பயமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் துபாய் ஃப்ரேம் எல்லாம் பார்க்கலாம். அதே போல் புர்ஜ் கலிஃபா எல்லாமே பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ நான் காட்டுறது புர்ஜ் கலிஃபா, அதுக்கப்புறமா துபாய் ஃப்ரேமோடது. அப்புறமா இங்கே ஒரு பூல் இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்களான்னா ஃபுல்லாக ஓப்பன் தான், வானமே தெரியும். ரொம்ப நல்லா இருக்குது, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ துபாயில் இதுவும் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு பிளேஸு. ஸோ இந்த வின்டர் ஹாலிடேஸில் கண்டிப்பாக உங்கள் குழந்தையில கூட்டிகிட்டு போங்க, அவங்க நிச்சயமாக என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமேனு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இதுவரை என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறவாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். மற்றும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்ளும் என்றும் உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம்.